ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாசிக்கல் லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசத்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்தோம். எந்த அளவுக்கு வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் இன்னத்த சினாரியோன்னு கிடையாது, என்றைக்குமே லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து லிட்ரேச்சருக்கும் லாங்குவேஜுக்கும் ஒரு பிரிட்ஜாக அமையுது, எப்படி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ப்ராசஸில் அதை ஹெல்ப் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டுடே வித் நோ இன்ட்ரடக்ஷன் we'll just enter into the subject directly. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் பீரியட்லேருந்து லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ கிளாசிக்கல் பீரியடில் நிறையா ஃபிலாசபர்ஸ் இருந்தாங்க. கிளாசிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே ஐதர் இட் இஸ் க்ரீக் ஆர் ரோமன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீக் ஃபிலாசபர்ஸும் ரோமன் ஃபிலாசபர்ஸ், சம் ஆஃப் த ரோமன் ஃபிலாசபர்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, லிட்ரேச்சருடைய வெவ்வேறு ஃபெசட்ஸான போயட்ரி, ட்ராமாவை பற்றி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி தியரிஸ் அவங்க ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிளாட்டோ. உங்களுக்கு நல்லாவே தெரியும் த ஐடியா ஆஃப் ஃபிலாசபி, அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அகாடமியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த அகாடமியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சாக்ரட்டிஸும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, டெய்லி உட்காந்து ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த டிஸ்கஷன் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமியா அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் அ கார்டன். சரிங்களா? ஸோ அந்த வண்ண தோட்டத்திலே அமர்ந்த பல முட்டுக்களில் பூத்த முதல் மலர் யார் அப்படின்னா சாக்ரட்டிஸோடைய நேரடி சிஷ்யர் பிளாட்டோ. ஸோ பிளாட்டோ வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரேஷ்னல் ஐடியாவை பற்றி சொல்லியிருப்பார். எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருப்பார்னா, whenever you come across an information or a fact, please make sure that it is true. If you have not seen the fact, then it is not entirely true. Or if you have not seen, it is not entirely true. Or if you have not heard, it is not entirely true. If you have not, what do you see? Like have felt, then it is not true. But it will be true when you inquire about it properly. When you inquire it with logic and reason, you can understand the truth. அப்படிங்கிறது வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருப்பார், என்னோட லைஃப் ஃபுல்லாக அதான் சொல்லியிருப்பார். ஸோ எதை யார் சொன்னாலும் அதை ஆராயாமல் தெளிவடையாமல் அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம். ஸோ இதனால் வந்து பல பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த பிரச்சனைகள்னால என்ன ஆகிட்டார், அரிஸ்டாட்டில் வாஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸிக்யூட்டட் வித் ஹெம்லாக். ஹெம்லாக் இஸ் அ பாய்சன். அந்த பாய்சன் வந்து படிப்படியாக பாடியில் இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் வந்து செயலிழக்க செய்யும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைச்ச தண்டனை. ஸோ அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் டைரெக்டாக லிட்ரேச்சருக்கு இல்லை அப்படின்னாலும் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வேவை வந்து அவர் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து வில் ஸ்டார்ட் வித் பிளாட்டோ. பிளாட்டோவோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 427 to 347 BC. ஸோ பிளாட்டோ வந்து மானே தேனே பொன்மாலே இதை ஒரு தடவை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் ஆன் திஸ். முக்கியமாக இதில் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பிளாட்டோ அப்படின்னு சொன்னாவே வந்து அவருடைய முக்கியமான ஒரு ஒர்க்கு டைலாக்ஸ். ஸோ பிளாட்டோஸ் எபிசோட்ஸும் ஃபேமஸாக இருக்கும், பட் டைலாக்ஸை விட இது வந்து ஃபேமஸ் கிடையாது. ஸோ டைலாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அயான், லைசஸ், கார்ஜியாஸ், சிம்போசியம், ஃபேதரஸ் அண்ட் ரிப்பப்ளிக், இது அத்தனையும் இன்க்ளூட் பண்ணது டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஒரு கோர்வையாக வந்து கம்பைல் பண்ணி அதை டைலாக்ஸ்னு பேர் வச்சாங்க. ஸோ பிளாட்டோஸ் தியரி ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஆர் மோஸ்ட்லி கண்டெய்ன்ட் இன் இயான் அண்ட் ரிப்பப்ளிக். ஓகே. ஸோ இந்த அயான் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற 2 ஒர்க்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பற்றின கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரிப்பப்ளிக்கில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரிப்பப்ளிக்ங்கிறது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னோடய ரிப்பப்ளிக் எப்படி இருக்கணும், என்னோடய ரிப்பப்ளிக் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன பண்ணணும், யார் யார் இருக்கணும், யார் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் இருக்கணும்னு சொன்ன ஆளுகளில் விட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆளுகளுக்கு அவர் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அதான் சொல்லுவாங்களே, ஒரு காமன் அடேஜ் கூட இருக்குது,
தேவையானதுக்கு என்றைக்கும் வந்து காரணம் தேவையில்லை, தேவையில்லாததுக்கு தான் காரணம் வேணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ரிப்பப்ளிக்குள்ளே இருக்கக்கூடாது, யார் யாரை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாரோ அவங்கள பற்றி தான் இவர் அதிகமாக பேசியிருப்பார். அதில் முக்கியமாக வர்றது யார் அப்படின்னா நம்ம போயட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இல்லை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ பிளாட்டோவுடைய லைஃப் அண்ட் ஹிஸ் வே ஆஃப் லிவிங் அண்ட் டீச்சிங். Poetic inspiration. So poet is divinely inspired like the prophets. Poetry is not a craft that can be learned and practiced at will. It is a result of divine inspiration. ஸோ பிளாட்டோவோட 2 விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போய்ட்ரி பற்றி நல்லா பேசியிருப்பார், ஆனால் போயட்ஸை கேவலமாக திட்டியிருப்பார். காமெடியாக இருக்கும். இட்ஸ் அன் ஐரனி, ரைட்? போயட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறது தான் போய்ட்ரி. பட் இந்த மனுஷன் போய்ட்ரி வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக புகழ்ந்து பாடி பேசி போயட்ஸை வந்து காரி துப்புனா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்குறீங்களே. போய்ட்ரி இஸ் நாட் ரேஷ்னல். போயட்ஸ் தெம்செல்ஸ் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ரைட் இன் அ மொமெண்ட் ஆஃப் ஃப்ரென்சி. இதை வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கலாம். எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யார், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட டெஃபினேஷன் ஆஃப் போய்ட்ரி லாஸ்ட் கிளாஸில் கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ரிமெம்பர் இட்ஸ் ஓகே, இல்லாட்டி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ போய்ட்ரி is a spontaneous overflow of powerful emotions recollected in tranquility. So spontaneous overflow of powerful emotions. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா எந்த ஒரு அப்படியே ஒரு அந்த செகண்டில் அந்த மொமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன். ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வர்றது போய்ட்ரி அப்படிமோ இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ப்பா அந்த மாதிரி ஸ்பார்க் வந்துச்சுன்னா உனக்கு பார்த்த இடத்துலலாம் வந்து ஒவ்வொன்று ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்று தோணும். அதுக்காக சும்மா எல்லாத்த பற்றி நீ எழுதிட்டு இருப்பியா? ஸோ ஒரு சில விஷயம் பார்த்தா உனக்கு ஒன்றுமே தோணாது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கல்ல, திடீர்னு உங்கள் ஃபோனோட கவரை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அதை எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தோணாது. இதை பற்றி என்னப்பா எழுதுறது அப்படிம்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கோவத்தில் இருக்கும்போது உட்காந்து ஒரு கவிதை எழுதுங்க அப்படின்னா கோவத்தில் நீங்கள் என்ன எழுதுறீங்க என்ன பேசுகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அதுதான் அதைத்தான் வந்து பிளாட்டோவும் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிளாட்டோ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும்ல, சாக்ரட்டிஸோட ஐடியாவை அப்படியே அக்செப்ட் பண்ணுறவர். எதுவுமே ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டியோட தான் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது பிளாட்டோவுடைய ஒரு கோட்பாடு. ஸோ வாட் டிட் பிளாட்டோ டூ வாஸ் ஹீ ஆல்வேஸ் வாண்டட் டு சீக் அ ரேஷ்னல் ஐடியா அண்ட் ரேஷ்னலிஸ்டிக் பிலீவ்ஸ் இன் ஹிஸ் கண்ட்ரி. இன்ஃபேக்ட் ஹீ வாண்டட் டு throw away 2 people. One is the religious people and other one is the poets. இவங்க இந்த கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை வந்து குழப்பி விடுவாங்க, தெளிவாகவே இருக்கவே விட மாட்டாங்க. இது பண்ணால் அது நடக்கும், அது பண்ணால் இது நடக்கும்னு சொல்லி மக்களை வந்து எப்பவும் ஒரு குழப்பத்திலே வச்சுட்டு இருக்கிறது அவங்க வேலை. இன்னொருத்தங்க போயிடுச்சு உண்மையை வந்து எப்போ பார்த்தாலும் உண்மையை மறைச்சு ஒரு திரை மாதிரி போட்டு they just veil the truth அப்படிம்பாரு. they are veiling the truth அப்படின்னா உண்மையை வந்து மறைச்சிட்றாங்க. டிவைன் ட்ரூத் தான் போய்ட்ரி. பட் அந்த டிவைன் ட்ரூத்தை மறைச்சிட்டு இவங்க சும்மா வந்து they are trying to morally corrupt the people, especially the young men of the country அப்படிங்கிறது அவருடைய வியூஸ். ஸோ டிவைன் இன்ஸ்பிரேஷனுங்கிற வார்த்தை ஒரு கீவேர்ட். இது நான் இன்றைக்கி வந்து வர வீடியோஸில் இன்றைக்கி வர வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னென்ன வேர்ட்ஸ்னால் கீவேர்ட்ஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த கீவேர்ட்ஸை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோவுடைய பயன் முழுமையடையும். or else it's of no use. It's just a futile attempt and a blatant waste of your time. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ த ஃபர்ஸ்ட் கீவேர்ட் பிளாட்டோ அப்படின்னா டிவைன் இன்ஸ்பிரேஷன், போயட்ஸ் irrational people. ஓகே, ட்ரூத்ஸ் ரிமைண்ட் பியாண்ட் தி காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ஆர்டினரி மார்டல்ஸ். இதெல்லாம் கீவேர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைமஸஸ். இதை மிமெசிஸ்னும் சொல்லுவாங்க, மைமஸஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அப் டு யூ. ஸோ மைமஸஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் காப்பி, ரெப்ரசன்டேஷன் ஆர் வாட் யூ கால் அஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இப்போ சில படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா அது இந்த டேரக்டர் எப்போ பார்த்தாலும் காப்பி அடிச்சே படத்தை எடுப்பார் அப்படிம்பாங்க. பட் அந்த டேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நோ சார், ஆக்சுவலி இட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த மூவி. அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த படத்தை பார்த்து எடுத்தேன்னு சொல்கிறது தப்பு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானாக ஒரு கதையை எழுதி அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணேன், படமாக ஆக்கினேன். ஸோ அந்த படத்தோட தாக்கம் வந்து நீ இப்படி உருவாக்கியிருக்கு.
நான் அந்த படத்தையே என்ன பண்ணல வந்து மறுபடியும் எடுக்கலை அப்படிம்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் ரிக்ரியேஷன் அப்படிமோ. ஸோ மைமசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மைமசிஸ். சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த விஷயத்தோட தாக்கம் உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே வந்து கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து உங்களோட க்ரியேஷனாக கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதை பிளேஜியரிசம்னு சொல்லுவாங்க. பிளேஜியரிசம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ ஒருத்தவங்களுடைய ஐடியாஸை திருடி அந்த ஐடியாவை வந்து உங்களோடது அப்படின்னு சொல்லி பொய்யா கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து என்னது, பிளேஜியரிசம். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா போயிட்ஸுமே பிளேஜரைஸ்ட் கைஸ் தான்ப்பா. அதாவது போய்ட்ரி வந்து இட் கம்ஸ் அவுட் ஆஃப் டிவைன் இன்ஸ்பிரேஷன். பட் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ரெப்ரசென்ட் வாட் இட் இஸ் ஆல்ரெடி தேர். மலை இருக்குது, அந்த மலையை பற்றி பேசுறதுல உனக்கு என்ன, நீ என்ன க்ரியேட் பண்ணுற, மலை ஆல்ரெடி இருக்காச்சே. யூஆர் ட்ரைங் டு ரெப்ரசென்ட் த மவுண்டன் ஹியர், நீ என்ன புதுசாக க்ரியேட் பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகே, ஸோ இங்கே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. பியூட்டி, குட்னஸ், justice are mere copies of ideal beauty, ideal goodness, etc. So which exist in a heavenly realm. Plato regards mimesis, imitation as mere representation, not an expression. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசுறதுக்கு அதை நானே பார்த்துக்கோனே, நீ எதுக்கு போய் பேசிட்டு அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ idiotic representation, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அன் இமிட்டேஷன் அப்படிங்கிறாரு. மைமசிஸ் மீன்ஸ் இமிட்டேஷன். அல்டிமேட் ரியாலிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் திங்ஸ். ஓகே, மைமசிஸ் இஸ் thrice removed from reality. இது வந்து அனதர் கீவேர்டுங்க. கீவேர்டு இல்லை, கீ சென்டென்ஸு. thrice removed from reality அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிளாட்டானிக் கான்செப்ட். பிளாட்டானிக் லவ்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது என்னென்னா தெய்வீக காதல், மானசீக காதல் அப்படிம்போம் இல்லையா தமிழில், அது வந்து பிளாட்டானிக் லவ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா thrice removed from reality. It is called as the Platonic consumption of the world. Conception of the world. So thrice removed from reality. அது என்னங்க thrice removed from reality? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அது தானாக இருக்கிறதே. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த ஃபோனை பார்க்குறீங்க, இந்த ஃபோன் வந்து இருக்கிறது ஃபஸ்ட் காப்பி, சரிங்களா? இந்த ஃபோனை பார்த்து உங்களோட பக்கத்து வீட்டுக்கான இதே மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா, இதோட காப்பி தான் வந்து என்னது, இதோட காப்பி வந்து அப்படின்னு போய் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனை பார்த்தோன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப சூப்பராக என்ன ஆகிடுது, சே இந்த ஃபோன் வந்து செம்ம சூப்பராக இருக்குப்பா, இவங்ககிட்ட இந்த ஃபோன் இருக்குது, நம்மளும் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன பிராண்டு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. இப்போது இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு காப்பி, இந்த ஃபோனை பற்றி இவங்களோட மென்டல் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, அது செகண்ட் காப்பி. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடைக்கு போய் இந்த பர்டிகுலர் பீஸையே எடுக்கிறது தேர்ட் காப்பி. அதாவது மொத்தமே 2 காப்பி இருக்குது, பட் நடுவில் ஒரு மென்டல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது அதாவது இட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஸோ அதுவே ஃபஸ்ட் காப்பி. ஐ see that particular fact in my and then store it in my brain, அது வந்து செகண்ட் காப்பி. தென் ஆஃப்டர் ஸ்டோரிங் இட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை திருப்பி கொண்டு வந்து உருவாக்குறேன். இது வந்து சேருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவார். சேரோட ஃபஸ்ட்டு ஒரு சேரை பார்க்குறான் ஒரு கார்பெண்டர். அதோட மைண்டை வந்து அவன் மென்டல் இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் அதுக்கு உருவம் கொடுக்குறான். அதே மாதிரி இன்னும் பல காப்பீஸ் அவன் க்ரியேட் பண்ணுறான். தட்ஸ் ஹவு the reality is like thrice removed, or what you call as mimesis is thrice removed from reality. நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, அந்த ரெப்ரசன்டேஷன் உங்கள் மைண்டில் இருக்குது. இப்போ ரெப்ரசன்டேஷன் உங்கள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் திருப்பி இன்னொரு ஒரிஜினலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. அப்போது வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ இஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஃபோட்டோ காப்பி வாட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு நீ உன்னோட க்ரியேட்டிவிட்டி நீ சொல்கிற? நீ எதுவுமே பண்ணுறது இல்லை. நேச்சரில் ஒரு சீனரி இருக்குது, அந்த சீனரியை நீ பார்க்குற, அந்த சீனரி உன் மைண்டில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை வச்சு நீ போய்ட்டு எழுதும்போது த நேச்சர் இஸ் thrice removed from reality அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ த poet imitates reality without necessarily understanding it. ஸோ கேவ் இமேஜ் வந்து அவர் சொல்கிறாரு, humans are trapped from the beginning of life. We are stationary, cannot move our hands, so perceive only shadows and sounds. Without reason, one of us is released and encouraged to travel upon the world. Then he is pulled to the entrance of the cave, where the light is hurting his eyes that are accustomed to the dark.
The day of the work of world of daylight represents realm of ideas. The enlightened person has a moral responsibility to the unfortunate people still in the cave to rescue them and bring them to life. ஸோ இந்த கேவ் தியரியை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேவ் இமேஜுங்கிறது அகைன் பிளாட்டோவுடைய ஒரு கன்சம்ஷன். ஸோ மைமஸஸ் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி கேவ் இமேஜுங்கிறாரு. இப்போ சொன்னோன்னே இந்த த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பல பேருக்கு தோணுது பைத்தியகரத்தனமாக உளறிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீங்களாம் குகைக்குள்ள இருக்க இருட்டையே பார்த்து பழகின ஒருத்தங்க, உங்களுக்கு நான் வெளிச்சத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். பட் என்ன இதுக்கு நான் வந்து உங்களை வெளிச்சத்துக்கே கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருட்டுக்கே பழகப்பட்ட உங்கள் மூளையும் உங்கள் மனசும் வெளிச்சத்தை பார்க்கும்போது பயந்து திரும்பி அந்த இருட்டை நோக்கி ஓடுது. ஸோ ஐம் ட்ரைங் டு என்லைட்டன் யூ பட் யூ கைஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ இட் இஸ் லைக் வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆர் வில்ஃபுல் இக்னரன்ஸ் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு பிளாட்டோஸ் அட்டாக் ஆன் போய்ட்ரி. ஸோ அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம we are entering into the real game. So Plato attacks poetry on 4 grounds: moral, intellectual, emotional and utilitarian perspective. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை உமி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உமின்னு ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் வைப்பேன். இல்லாட்டி இஎம்ஐயு அப்படின்னும் பேர் வைப்பேன். இஎம்ஐயு அப்படின்னா இஎம்ஐ எமோஷ்னல், மாரல், இன்டெலெக்சுவல், யூ utilitarian perspective. Okay, so the attack must be judged with reference to socio-political context and with Plato's dedication to restoring health in both individual and the state. So moral views என்ன அப்படின்னா, poetry is not conducive to social morality because poets cater to the popular taste and narrative taste of man's vices. ஸோ இந்த இடத்துல சொல்கிறது தான் ரொம்ப சிம்பிள். ஐட்டம் சாங் வச்சுருக்க ஒரு கமர்ஷியல் மூவி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, poets lie about gods and represent them as corrupt, immoral, dishonest and subject to the vices of humanity. ஸோ சாமி படங்கிற பேரில் நம்ம பண்ணுற காமெடி எல்லாமே அதில் வந்துடுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நவீன சரஸ்வதி சபதம். நெக்ஸ்ட்டு, ட்ராமா இஸ் ஈவன் மோர் ஹார்ம்ஃபுல் பிகாஸ் ஜட்மெண்ட் இன் ட்ராமாட்டிக் மேட்டர்ஸ் இஸ் லெஃப்ட் டு த மெனி அண்ட் த ரிசல்ட் இஸ் லாலெஸ்னஸ் அண்ட் லைசன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ட்ராமாட்டிக் லைசன்ஸ், போய்டிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஹெண்டட் கேரக்டர்ஸையோ ஸ்டோரியோ விடும்போது அவன் என்ன பண்ணுவான், தன்னோட இமேஜினேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவன் வந்து தன்னோட ஸ்டோரியவோ தன்னோட இமேஜினேஷனை வந்து கொடி கட்டி பறக்க விடுவான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ரேஷ்னலான கண்ட்ரியை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த கைஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த போய்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து உங்களோட க்ரியேட்டிவ் பறவையை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, தட்டி விடுறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நான் வந்து ஒரு நல்ல கட்டுக்கோப்பான சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய கற்பனை குதிரைகளை வந்து கட்டவிழ்த்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு. அவர் ட்ராமாலாம் வந்து இன்னும் பெரிய கொலக்குத்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லுவார். நெக்ஸ்ட், இன்டெலெக்சுவல். போயட்ஸ் have no knowledge of truth. Poets like painters imitate appearances, not the truth of things, illusions and not reality. So poetry is thrice removed from reality. Mimesis நம்ம சொல்லியிருப்போம். poetry வந்து is a mimetic art அப்படிம்பாரு. MIMETIC mimetic art, ART art. ஸோ இந்த mimetic art என்ன பண்ணுது அப்படின்னா, it is thrice removed from reality. It is just a representation. It is not original and it is trying to mislead people அப்படிங்கிறாரு. மூணாவது, emotional. Inspiration of a mysterious irrational kind. அதாவது திடீர்னு சாமி வந்த மாதிரி ஒருத்தன் ஆடி ஒரு விஷயத்த சொன்னால் குறி சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சில இடத்துல அந்த குறி சொல்கிறவங்கள வந்து ரொம்ப மதிப்பாங்க. சில இடத்துல வந்து சும்மாயா இவங்கெல்லாம் நம்மளை வந்து ஏதோ ஒரு ஃபிட் ஆஃப் மொமெண்ட், அதாவது அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, தே ட்ரைங் டு கேரி அஸ் அவே. அவ்வளோதான், தே ட்ரைங் டு கேரி அவே அஸ் வித் வாட். திடீர்னு என்னப்பா தம்பி, ரோட்டில் நடந்து போயிட்டுருங்க தம்பி, பார்த்துப்பா உனக்கு பெரிய கண்டம் வரப்போகுது, பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ட்டு ஒருத்தர் போனார்னா உங்களுக்கு உடனே என்னாகும், ஓ காட் நல்லா போயிட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாருங்க, சாமியே சொன்ன மாதிரி இருக்குங்க. அந்த ஆள் வந்து என்னமோ சும்மா ஏகத்துக்கு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஓ மை காட் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்னு வந்து நம்மளை ஒரு பயத்தையும் இன்செக்யூரிட்டியும் க்ரியேட் பண்ணும். ஸோ பொய்டிக்கல் இன்ஸ்பிரேஷன். போய்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன் இஸ் லைக், அவர் வந்து ஒன்று டீ குடிச்சிட்டு சந்தோஷத்தில் சொல்லியிருப்பார், இல்லை சரக்கு அடிச்சுட்டு போதையில் உளறியிருப்பார். இல்லை அப்படின்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தாக்கத்தில் அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த தாக்கம். ரொம்ப சிம்பிளுங்க. சாப்பிடாமல் ஒரு டீச்சர் உட்காந்துருக்காரு, அந்த டீச்சர்கிட்ட போய் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கீங்க, அவரே ஆல்ரெடி கடுப்பில் இருப்பார். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அதான் விடுதான் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவார். சம்டைம்ஸ், நான் எல்லாத்தையும் குறை சொல்ல, பட் த சிச்சுவேஷன் அதுதான்.
இரேஷ்னல் கைண்ட், அதாவது யோசித்து சொல்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்டெலிஜென்டாக இருக்கும்போது அவர் ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டி வில் டேக் அ டிக், அவ்வளோதான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸப்ட் லிரிக்கல் போய்ட்ரி, ஆல் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் போய்ட்ரி, எபிக், ட்ராஜடி அண்ட் காமெடி ஆர் imitative, which has pernicious effects. Pernicious effects, no, it's illful or harmful effects. In imitative poetry, the poet and the reader identify themselves with the fictitious characters, which leads to the unhealthy weakening of the character. It infables the individual. ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம், அந்த ட்ராமாவில் பார்க்குற ஒரு விஷயம், அந்த கண்டென்ட்டு, அந்த கேரக்டரு உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக போயிடும். சந்திரமுகி படத்தில் வந்து ரஜினி சொல்லுவார்ல, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியாக தன்னை நினச்சிக்கிட்டா, கங்கா சந்திரமுகியாக மாறணும்னு நினச்சா, அப்புறம் கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார்ல, அது கிட்டத்தட்ட இப்படி தான். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் அந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல விஷயத்துக்கு இருந்தால் பரவாயில்ல, கெட்ட விஷயத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பாருங்கள், தப்பான விஷயத்துக்கு தப்பான ஒரு ப்ரொமோஷன் எல்லா படத்துக்கும் ஓடிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம எதை எடுக்கக்கூடாதோ அதைத்தான் வந்து என்ன பண்ணுறோம், இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு வாழைப்பழத்தை வந்து வெளியே வீசிட்டு தோலை சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஏன் ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த போய்ட்ரி, இமிட்டேட்டிவ் போய்ட்ரியா. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, சும்மா உப்பு காரம்லாம் தூக்கலாக போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பராக கொடுத்துட்றாங்க. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யோசிக்காமல் அதை சாப்பிட்டு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் போய்ட்ரியும் திட்டுறாரு, போய்ட்ஸையும் திட்டுறாரு, சமூகத்தையும் திட்டுறாரு. நெக்ஸ்ட்டு, imitative poetry abounds in the vulgar, sensational and corrupt because it is easier to imitate the baser part of the soul. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, the soul has 3 parts, rational, spirited and desirous. ரேஷ்னல்ங்கிறது அறிவார்ந்த செயல்களை செய்யக்கூடியது, ஸ்பிரிட்டடுங்கிறது கொஞ்சம் மோட்டிவேஷனோட செய்யப்படக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், இல்லாட்டி என்ன சொல்கிறதுனா ஒரு எஜுகேட்டர் ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் டூயிங் சம்திங், அதை வந்து ஸ்பிரிட்டட் அப்படிமோ. ஸ்பிரிட் ஆஃப் டூயிங் சம்திங்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடத்தை வந்து ஸ்பிரிட்டட் அப்படிமோ. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெசைரஸ். டெசைரஸ்னால் உங்களுக்கே நல்லா தெரியும், இட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. யார் நம்ம தலைவர் சொல்லுவார், யார், சிக்மண்ட் ஃப்ராய்ட். இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு, ட்ராஜடி கிவ்ஸ் unrestrained expression to the emotions of pity and grief, thus urging the audience to keep reason at abeyance and play a woman's part. Next, utilitarianism. Utilitarianism is a different thing. It's very simple. It serves no purpose. நம்ம ஆல்ரெடி வந்து யூட்டிலிட்டேரியன் பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் அதில் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் தான் யூட்டிலிட்டேரியனிசம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ப்பா இந்த போய்ட்ரியெல்லாம் படித்து நீங்கள் என்னப்பா பண்ண போகிறீங்க, இதை படித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, இருந்தாலும் ஏன் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ Plato's theory in a nutshell, it is very simple. Plato says art is essentially deceptive. It is mainly concerned with sensual pleasure. It is psychologically destabilizing. It leads to immorality. And art is politically dangerous அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து இத்தனை விஷயம் சொன்னாலும், கேவ் இமேஜ் அது இதுன்னு எத்தனையோ சொன்னாலும், நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக் அவேஸ் ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, த எலமெண்ட் ஆஃப் மைமசிஸ். அவர் சொன்னதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒத்துக்கலைனாலும் அந்த மைமசிஸ்ங்கிற விஷயம் என்னது, பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டிக்கல் ப்ராசஸ். அதுதான் எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் ஆர்ட். என்னது, நீங்கள் வந்து எங்கேயோ பார்க்குற ஒரு விஷயத்தோட தாக்கத்தை நீங்கள் உங்களோட வார்த்தையால் வெளிப்படுத்துகிறீங்க. An external impression made in your mind is expressed through an internal expression, that is in the form of verbal, visual or non-verbal signs and modes. சரிங்களா? Next, though Plato generally deals with poetry as a servile copy of superficial appearances, he was aware of the imitation of ideal forms of an unseen world beyond the senses. He associated this imitation with poetry of the highest kind. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, poetry is a creative process.
இந்த மனுஷங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொயிட்ரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். நெக்ஸ்ட்டு பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற எலமெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ பிளாட்டோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 விஷயம் நல்லா நச்சுன்னு ஞாபகத்தில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் டைலாக்ஸில் வந்து 2 விஷயந்தான் ஆர்ட்டை பற்றி பேசும். ஒன்று வந்து அயான், இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். ஸோ அவர் சொல்ல வர்றது என்னென்னா ஆர்ட் இஸ் டிசெப்டிவ், அது இட் இஸ் மிஸ்லீடிங். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் லீட்ஸ் டு இம்மோராலிட்டி, இட் இஸ் சைக்காலஜிக்கலி டீஸ்டெபிளைசிங், இட் கிவ்ஸ் ஒன்லி சென்சுவல் ப்ளஷர் அப்படிங்கிறாரு. பொயட்ரி வந்து ஏன் ஆகாது அப்படின்னா பொயட்ரி இஸ் லைக் அ சர்வைல் காப்பி ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் அப்பியரன்சஸ். அது வந்து பொயட்ரி இஸ் த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு. ஏன் இட் இஸ் த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டினா யூ ட்ரைங் டு மைம் தி திங்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி அவைலபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணல, இருக்கிற ஒரு விஷயத்தை யூ ஆர் ட்ரைங் டு ரெப்ரசன்ட்டுங்கிறது ஒரு ஐடியா. ரெப்ரசன்ட்டுங்கிறது மேக்கிங் அ காப்பி ஆஃப் அ காப்பி ஃபார்ம். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு புக்கை கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு புக்கை எங்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஸோ இன்னொருத்தங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ காப்பியை கொண்டு போய் கொடுத்து இன்னொரு ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. இன்னொரு ஃபோட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த புக்கில் வந்து நீங்கள் எடுத்த காப்பி சூப்பராக இருக்கும், ஓகேவா? இப்போது நீங்கள் எடுத்த காப்பியை மெயினாக வச்சு ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது அதோட கிளாரிட்டி என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். இதைத்தான் தலைவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ மைமெட்டிக் ஆர்ட், ஸோ இட் இஸ் மிஸ்லீடிங் பீப்புள். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ பிளாட்டோ மைமெட்டிக் ஆர்ட், மைமசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட்டோனாலே உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வர வேண்டியது மைமசிஸ். செகண்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவ் இமேஜ். தேர்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட், த யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் ஆர்ட். அண்ட் ஃபோர்த்து வந்து பொயிட்ரி இஸ் த்ரைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. இந்த 4 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் பிளாட்டோவே, வேறு எதுவுமே கிடையாது. இதை தாண்டி பிளாட்டோவில் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து ஆர்கானிக் யூனிட்டி ஆஃப் திங்ஸ் எல்லாம் சொல்லுவார். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பொயிட்ரி. அவருக்கு வந்து லிரிக்கல் பொயிட்ரி தான் ரொம்ப பிடிக்கும். எபிக் பொயிட்ரி கூட அந்தளவுக்கு என்ன பண்ண மாட்டார், மதிக்க மாட்டார். ஹி அக்செப்ட்ஸ் பிட்டி அண்ட் ஃபியர் as எமோஷன்ஸ் ப்ராப்பர் டு ட்ராஜடி அண்ட் thus lays the foundations for catharsis. அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை இவர் சொல்ல கிடையாது, பட் இவர் ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ இவருக்கு அடுத்து வர சிஷ்ய பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹிண்ட்டை ப்ராப்பராக எடுத்து அதை டெவலப் பண்ணி கத்தார்சிஸ்ங்கிற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த சிஷ்ய பிள்ளை யார், அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிகார்டிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் பொயிட்ரி, ஹீ இஸ் ஆஃப் வியூ தட் இட் இஸ் நாட் merely giving of pleasure but molding the human character. ஸோ ஆர்டிஸ்டிக்கல் பியூட்டி, ஆர்டிஸ்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆர்டிஸ்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இந்த 3 விஷயத்தை தான் பிளாட்டோ வந்து திரும்ப 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 பல ஆங்கிளில், பல விஷயங்களில், பல முறைகளில் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ வில் மூவ் டு அரிஸ்டாட்டில். ஸோ திஸ் இஸ் த பேக் ஸ்டோரி ஆஃப் அரிஸ்டாட்டில். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரிஸ்டாட்டிலோட அப்பா நிக்கோமாக்கஸ், அவர் வந்து ஒரு டாக்டர். யாரோட ஏரியாவில் டாக்டர் அப்படின்னா நம்ம அலெக்சாண்டரோட அப்பா இருக்கார் இல்லையா, மேசிடோனியன் கிங் ஃபிலிப், அவருடைய டாக்டரு. இவர் வந்து என்ன யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டோ கீழே அவருடைய மாணவனாக படித்த தலை சிறந்த மாணவர் அரிஸ்டாட்டில். ஸோ சாக்ரட்டீஸோட தலை சிறந்த மாணவர் எப்படி பிளாட்டோவோ, அந்த மாதிரி பிளாட்டோவோட தலை சிறந்த மாணவர் வந்து அரிஸ்டாட்டில். தலை சிறந்த மாணவராக இருந்தாலும் பிளாட்டோ சொல்லக்கூடிய பல விஷயங்களை டைரக்ட்லி அப்போஸ் பண்ணவர் யார், நம்ம அரிஸ்டாட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அரிஸ்டாட்டில் வாஸ் தி மென்டார் ஆர் whatever you call. He was the teacher of the great Alexander. ஓகேங்களா? ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். பொய்டிக்ஸ். அரிஸ்டாட்டில் லிட்டரரி கிரிட்டிசிசத்தில் அரிஸ்டாட்டிலுக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்தது இந்த பொய்டிக்ஸ். எப்படி பிளாட்டோவுக்கு வந்து டைலாக்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொலோசல் ஒர்க்கோ, டைலாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ரிப்பப்ளிக் இம்பார்ட்டண்ட்டோ, பிளாட்டோஸ் ரிப்பப்ளிக் எங்கே போனீங்கனாலும் ஃபிலாசபிக்கல் ட்ரெடிஷனில் பிளாட்டோஸ் ரிப்பப்ளிக்கை பற்றி பிளாட்டோவை பற்றி பேசாமல் முடிக்கவே முடியாது. ஸோ பிளாட்டோவோட ரிப்பப்ளிக் மாதிரி அரிஸ்டாட்டிலுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எது, த பொய்டிக்ஸ். ஸோ இட்ஸ் அ ட்ரீடைஸ் ஆஃப் 26 chapters. ஓகேவா? ஸோ
நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த 6 பார்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து ரஃபாக அவர் என்ன சொல்ல வராருங்கிறதாவது புரியும். ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரடக்டரி ரிமார்க் ஆன் போய்ட்ரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போய்ட்ரி. இது வந்து சாப்டர் 1 to 5, 6 to 19 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் ஆஃப் ட்ராஜடி. தலைவருக்கு டிஸ்கஷன், ட்ராஜடினா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த பொய்டிக்ஸ் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சாப்டர் எங்கே கொடுத்துருப்பாருன்னா அதுக்கு தான் கொடுத்துருப்பாரு. ட்ராஜடியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணுவார் எல்லாத்தையும். என்னென்னு தயவு செஞ்சு உட்காந்து எல்லோரும் ட்ராஜடியை படிங்க பாருங்கள், அப்போ தான்டா உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 to 22 டிஸ்கஷன் ஆஃப் பொய்டிக் டிக்ஷன், ஸ்டைல் அண்ட் வெக்காபுலரி. நெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஆஃப் நரேட்டிவ் பொய்ட்ரி அண்ட் ட்ராஜடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் ஆஃப் எபிக் அண்ட் கம்பேரிசன் வித் ட்ராஜடி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் பொய்ட்ரி அண்ட் அரிஸ்டாட்டில்ஸ் ரிப்ளை. இன்னொரு முக்கியமான விஷயங்க, பிளாட்டோக்கு போயட்ஸை எப்படி கண்டா பிடிக்கவே பிடிக்காதோ அரிஸ்டாட்டிலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு. அரிஸ்டாட்டிலுக்கு போய்ட்ரிக்னால் ரொம்ப பிடிக்கும், போயட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஹீ யூஸ் டு அடோர் தெம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிளாட்டோவுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமாக கிளியராக கற்றுக்கிட்டு இப்போ வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கும் அதை வந்து மறுமொழி கொடுக்குறதுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாரு. ஸோ த பொய்டிக்ஸ் இஸ் நாட் அ கோஹரண்ட் ட்ரீடைஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் ஹேஸ் சம் டிஃபெக்ட்ஸ். டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஹேண்ட்லிங் ஆஃப் த சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து இந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்த புக்கில் இருக்க ப்ளஸ் நிறையா இருக்கும், அதனால் ப்ராப்ளம்ஸ் குட்டியாக இருக்குனால ஃபஸ்ட் அதை பார்த்து முடிச்சிருவோம். இட் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஹேண்ட்லிங் ஆஃப் சப்ஜெக்ட், லிரிக்கல் பொய்ட்ரி இக்னோர்ட், டிஸ்கிரிப்டிவ் பொய்ட்ரி இஸ் நாட் டெல்ட் வித். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது, அதனால தான் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். காமெடி அண்ட் எபிக் ஆர் நாட் எலாபரேட்டட் இன் டீடைல். அவர் வந்து ட்ராஜடிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை காமெடிக்கு கொடுத்துருக்கவே மாட்டார். பிகாஸ் அக்கார்டிங் டு ஹிம் ட்ராஜடி இஸ் லைக் த கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் இட் இஸ் தி க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹியூமன் ஃப்ரெயிலிட்டி. ஃப்ரெயிலிட்டின்னு என்னது? வீக்னஸ். All aspects of tragedy are not touched upon. Telegraphic and highly concentrated style of presentation of ideas. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொய்டிக்ஸ் டிஸ்கார்ட்ஸ் தி earlier oracular method. oracular methodனா என்னது? ஆரக்கிள் அப்படிம்பாங்க. ஆரக்கிள் அப்படின்னா டிவைன் இன்ஸ்பிரேஷன். அசரீரி அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், அசரீரி. கதைகளில் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அசரீரி ஒலிக்கும். மானுடா இதை செய்யாதே, நான் தான் கடவுள் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளே வந்து என்ன பண்ணுறது, வாழ்த்தா மாதிரி பல இடங்களில் சில எபிக்ஸில் வந்து வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதத்தில் வந்து தர்மன் வந்து துரோணர்கிட்ட போய் சொல்லுவார்ல, போய் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா தர்மதேவன் வந்து அந்த ரதத்தை வந்து இத்தனை நாள் வந்து அவரோட ரதம் வந்து பூமியிலே படாதாமா. ஏன்னா தர்மதேவதை வந்து அதை தூக்கி சுமந்துட்டுருக்கோம். ஆனால் அவர் அந்த பொய் சொன்னோன்னா அவருடைய தேர் சக்கரம் வந்து காலில் நிலத்தில் வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா இவர் நம்ம பீஷ்மருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஸ்டோரி அந்த எப்பிக்லேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம் எங்கன்னா, தன்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணின் மேலே, ஒரு மீனவ பெண்ணின் மேல் காதல் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேச போவார். ஸோ அந்த பொண்ணோட அப்பா சொல்கிற அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இவர் என்னங்கிறார், நான் குழந்தை பெற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறார். பீஷ்ம சபதம் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அந்த சபதம் எடுக்கும்போது உடனே என்ன ஆகுதுன்னா, பீஷ்மா அப்படின்னு சொல்லிட்டு வானத்திலிருந்து அசரீரி ஒலித்தது அப்படிம்பாங்க. அது வரைக்கும் தேவ விரதனாக இருந்தவர் அது அன்னையிலேருந்து பீஷ்மன் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பெற்றார். ஸோ அந்த பீஷ்மங்கிறது அசரீரி, or what you call as oracle. Plato used dialectic method அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டயலாகு the element of dualness அதை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும், இல்லை ஸோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும், இல்லாட்டி அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிம்பாரு. ஸோ he starts from concrete facts and understands or undertakes a genuine exploration in search of truth. He studies poetry in relation to man. Thus his method is psychological. So Aristotle uses a kind of psychological approach and Plato uses the dialectical method. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற dialectical method. ஓகேவா? ஸோ அரிஸ்டாட்டில்ஸ் வியூ ஆஃப் மைமசிஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்னா,
பிளாட்டோவை வச்சு செய்யணும்னு நினைக்கிற ஆளுங்க எல்லாருமே மைமசிஸை தான் போட்டு தாக்குன்னு தாக்குவாங்க. ஸோ இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் poetry, பட் Aristotle gave it a new and definite meaning. In Aristotelian theory, poetic imitation is not mere mimicry or an act of servile copying. Servile copying na iyadichangapi, but an act of imaginative recreation whereby the poet drawing his material from the phenomenal world and makes something new out of it. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன், நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறேன். பார்த்துட்டு இப்போ நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ட்ரா வாட் யூ saw. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், 100% ஷியோராக என்னால் சொல்ல முடியும், எம் மாதிரி 2 மலைகள் போட்டு அப்படியே நடுவில் வந்து நதியை விட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மேலே அந்த 2 மலைக்கு நடுவிலேருந்து மேலே எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நம்ம நேச்சுரல் சீனரி அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு போஸ்டர், ரைட்டா? இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி கண்டென்ட் என்னமோ சேம் தான், 2 மலை, அந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு சூரியன், அந்த மலைகளிலிருந்து அப்படியே அந்த மலைகளுக்கு நடுவில் ஓடி வர ஒரு நதி, அப்புறம் இங்கே அங்கே மேகம், கொஞ்சம் மானே திணை பொன்மானே மாதிரி பறவைகள் மரங்கள் அதெல்லாம் வந்து சைடில் இருக்குது. இதுதான்ப்பா இயற்கை காட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இயற்கை காட்சியை ஒரு வகையாக நான் கொண்டு வரேன். எப்படின்னா, நீங்கள் தென்னை மரம் போட்டால் நான் மாமரம் போடுறேன், நீங்கள் வந்து மாமரம் போட்டால் நான் வேப்ப மரம் போடுறேன், நீங்கள் வேப்ப மரம் போட்டால் நான் என்ன பண்ணுறேன், புளிய மரம் போடுறேன். ஸோ மரத்துலேயே வந்து என்ன ஆகுது, இத்தனை டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ ஆர்டிஸ்டிக் ரீக்ரியேஷன், அவன் பார்த்த எக்ஸாக்ட் 100% காப்பி அடிக்க அவனால் முடியாது. அவன் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்டைலில் அவனுக்கு புரிஞ்ச எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ரீப்ரெசன்ட் பண்ணுறான் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ இமிட்டேஷன் இஸ் த காமன் பேசிஸ் ஆஃப் ஆல் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ பொய்ட்ரி, பெயிண்டிங், மியூசிக் எல்லாத்துக்குமே, ஈவன் ட்ராமா கூட அவர் என்ன சொல்லுவார்னா, வித்தவுட் தி ஆர்டிஸ்டிக் ரீப்ரெசன்டேஷன் யூ கான்ட் டூ எனிதிங். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு கவிதை எழுதுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எழுத போகிற கவிதை ஆல்ரெடி எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க எப்போவோ ஒரு காலத்தில் எழுதியிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இல்லை பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே எழுதி படித்து கிழிச்சு தூக்கி வீசியிருப்பாங்க, இல்லை சும்மா கனவு மட்டும் கண்டுட்டு அப்படியே காற்றுல கலக்க விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் அந்த ஐடியா தான் என்ன பண்ணும், உங்களோட காலத்தில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நிற்கும். ஸோ 100 வருஷம் கழித்து நீங்கள் தாண்டி போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சந்ததியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பத்திரமாக பாதுகாத்து ஒரு லெகசி மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இமேஜினேட்டிவ் ரீக்ரியேஷன் இஸ் த ப்ராசஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேரிங் திங்ஸ் த்ரூ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஆர் அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, மியூசிஷியன் ஆல்சோ இமிட்டேட்ஸ் த்ரூ ரித்தம் அண்ட் ஹார்மனி. ஏங்க, உண்மைங்கிறது எதுவும் இல்லை, எல்லாமே இங்கே காப்பி தான். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த காப்பி வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லைப்பா இங்கே வந்து ஹெல்ப் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறது தான் வந்து என்னது, இந்த பர்டிகுலர் எய்ம், அதுவும் இந்த பர்டிகுலர் ஒர்க்கோட எய்ம். சரிங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொய்ட்ரி இஸ் சுப்பீரியர் ஓவர் ஹிஸ்ட்ரி. இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. பொய்ட்ரி இஸ் சுப்பீரியர் ஓவர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னார் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ பொய்ட்ரி ஹேஸ் அ பெர்மனண்ட் அப்பீல். பொய்ட்ரி இந்த லைட் கேன் பி ஈக்குவேட்டட் வித் த ஃபிலாசபி. ஸோ ஞான ஒளியை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு விஷயமாக பொய்ட்ரி இருக்கும். ஸோ அரிஸ்டாட்டில்ஸ் டிஃபென்ஸ் ஆஃப் ஆர்ட். இப்போது தன்னோட குரு சொன்ன பாயிண்ட்டே அடித்து நொறுக்கிட்டு வந்த அரிஸ்டாட்டில் அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, டிஃபென்ஸ் ஆஃப் ஆர்ட்டுக்கு வர்றாரு. ஹி ரிஜெக்ட்ஸ் தி ஐடியா ஆஃப் பிளாட்டோஸ் டியூவலிசம். மேன் இஸ் நாட் அன் எம்பாடிட் இன்டலெக்ட் லாங்கிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் ஆஃப் டெத், பட் ரதர் அன் அனிமல் வித் ஆல் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிளாட்டோ வந்து என்னங்கிறாரு, மனுஷன் வந்து ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழணும், தனக்குன்னு ஒரு கோடு போட்டு வாழ்கிற சிஸ்டத்தில் அவர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு, சொல்கிறாரு. பட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இங்கே பாருங்கள், எல்லோரும் உங்களை மாதிரி அறிவாளி கிடையாது. சில பேர்த்துக்கு அறிவு இருக்கும், சில பேர்த்துக்கு அறிவு இருக்காது. சில பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவான், சில பேர் இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறனால மட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், அதோடைய பயன் வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறாரு. வேறு பிளாட்டோனுங்கிறாரு, தம்பி நீ ஒன்றும் படிப்பே இல்லை, படிக்க மாட்டேன், அவ்வளோதான், படித்தா பாஸ் ஆக, படிக்காட்டி ஃபெயில் ஆக, போயிட்டே இரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த
ஐடியா ஆஃப் பிளாட்டோஸ் டியூவலிசம். இன்பம் துன்பம், இரவு பகல், அப்புறம் என்ன சொல்கிறது, தூக்கம் விழிப்பு மாதிரி இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் அதுதாங்க. நெக்ஸ்ட்டு ரெஜெக்ஷன் ஆஃப் போய்ட்ரிஸ் ரேஷ்னலிசம், பிளாட்டோஸ் ரேஷ்னலிசம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், 24/7 வந்து ஒருத்தன் அறிவாளியாகவும் அறிவை பற்றியுமே பேசிட்டும் அறிவார்ந்த ஒரு செயலை மட்டுமே செஞ்சுட்டு அவனாலையும் வாழ முடியாது. ஈவன் 200க்கு மேலே வாங்கின ஐக்யூ டெஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருக்கும்போது they try to accept the ideas and then slowly என்ன பண்ணுறாங்க, they are trying to present it. Sometimes it is a rational idea, sometimes it is irrational. இப்போ பெரியார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷ்னல் லீடர் அப்படிம்பாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எல்லாம் விட்டுருங்க, அவர் வந்து ரேஷ்னல் மூமெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க. அது என்னது, பகுத்தறிவுவாதம். இவர் என்னங்கிறாரு, தம்பி பிளாட்டோ சார் எல்லாருமே பகுத்தறிவாதத்துக்கு போயிட்டா எவன் சாதாரண மனுஷனாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு த்ரில்லர் ஸ்டோரி இருக்குது, அந்த த்ரில்லர் ஸ்டோரியை எல்லாம் ரேஷ்னல் மைண்டோட பார்ப்பாங்க. இதே ஒரு காமெடி ஸ்டோரி இருக்குன்னா ரேஷனல் மைண்டோடையே சுற்றிட்டு இருக்க ஒருத்தன் காமெடியை எப்படி ரசித்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட ஐடியா. ஸோ ரேஷ்னலிசம்ங்கிறது வந்து இட்ஸ் ஹார்ட்ஃபுல் ஃபார் எவ்ரி பர்சன் டு ஃபாலோ. ஏன்னா ஒருத்தனுடைய உடல்வாகு, உடல் அமைப்பு, படிப்பு, அனுபவம், கல்வி, இது அத்தனையும் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃபிட்டி இப்போ இதுக்கே வந்து ஒர்க்கே கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு rejection that mimesis is mere mirroring of nature. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிரரிங் ஆஃப் நேச்சர் கிடையாது. இங்கே மனுஷனும் வந்து தன்னுடைய பார்ட்டை தெரிஞ்சோ தெரியாமையோ அவனோட டச்சும் வந்து என்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாரு. ஆர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இஸ் நெசசரி பார்ட் ஆஃப் எனி எஜுகேஷன் சின்ஸ் இட் யூசஸ் அண்ட் என்கரேஜஸ் தி imaginative manipulation of ideas. So art is imitation, it is an imaginative use of concepts, and it is conceptual or intellectual. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் ஆல்சோ எம்ஃபசைஸ்ட் தட் குட் ஆர்ட் இஸ் நாட் டேஞ்சரஸ் ஆர் டிசப்டிவ் பிகாஸ் artists must accurately portray reality to be successful. For example, drama must accurately portray psychological reality in order for characters to be believable and their actions understandable. ஸோ புரிஞ்சு அது வந்து நல்லதாக இருந்தாவே போதும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போது படம் வருது அப்படின்னா, ஒரு படம் வந்து எங்களை வந்து எங்கள் கலாச்சாரத்தை கெடுக்குது, சீரழிக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தன் பாடுவான், இன்னொரு பக்கம் ஒருத்தங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட தாக்கம் இவ்வளோ தான், அதில் இருக்க நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாத கசடு மாதிரி தூக்கி வீசிட்டு போயிடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாரலைஸ் பண்ணுறேன், மொராலிட்டியோடு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு போகஸுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டீச்சர்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் இட் டீச்சர்ஸ் த ட்ரூத். கன்வின்சிங் அண்ட் பவர்ஃபுல் ட்ராமா இஸ் கன்வின்சிங் அண்ட் பவர்ஃபுல் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ஹாப்பினஸ், இட் கிரியேட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் கிரியேட்ஸ் ஆர் இன்வால்வ்ஸ் தி ஆடியன்ஸ் இன் த பர்டிகுலர் மீனிங் மேக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிளாட்டோக்கு வந்து நம்ம சொன்ன டேர்ம் எதுனா மைமசஸ்ஸு, அந்த மாதிரி அரிஸ்டாட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தார்சிஸ்ஸு. கத்தார்சிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கத்தாழை ஜூஸ் இல்லை, கத்தாழை ஜூஸ் மாதிரி தான். என்னடா அப்படிங்கிறீங்களா? காலங்காத்தால் எந்திரிச்சு கத்தாழை எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுற நீங்கள் உங்கள் மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்கவே முடியாது. ஏன்னா கத்தாழை கசக்கும், பட் இந்த கத்தார்சிஸ் இனிக்கும். எப்படி? சிம்பிள். கத்தாழை சாப்பிட்டா உங்கள் வயிறு என்ன ஆகும்? குளிர்ச்சி ஆகும். அந்த மாதிரி இந்த கத்தார்சிஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசெல்லாம் என்ன ஆயிரும்? என் மனசில் இருக்க பாரமே இறங்கிருச்சுப்பா ஹஹா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் இருக்க கவலையெல்லாம் ஹின்னு நீங்கள் அழுதுகிட்டே என்ன பண்ணிடுவீங்க? இறக்கி வச்சுருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் இறக்கும்போது கூட அழுகாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த சலனமும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது.
தேர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் திங்ஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கல்ச்சரோட பியூட்டி அப்படிங்கிறாரு. ஸோ கத்தார்சிஸ் இட் மீன்ஸ் பர்கேஷன் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன். உங்களுக்குள்ளே தேக்கி வச்சுருக்க சோகத்தை அப்படியே வெளியே கொணர்றது தான் என்னது கத்தார்சிஸ். இப்போ சில பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே பயங்கரமான ஒரு கோவம் இருக்கும் யாரோ மேலே. அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு எமோஷனை தான், எமோஷ்னல் மொமெண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க கத்தார்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டேயிங் அவே ஃப்ரம் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆர் டிப்ளீட்டிங் ஆல் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஸோ தட் என்ன பண்ணுவாங்க, they'll just go on with it. இப்போ நீங்கள் வாழ்கிறீங்க, ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னது, யூ கெட் அ ஃப்ரெஷ்னஸ். அப்புறம் அந்த ஃப்ரெஷ்னஸோட வேலைக்கு செய்ய போனீங்க அப்படின்னா யூ வில் பி டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க். சரிங்களா? ஸோ கத்தார்சிஸோட எலமெண்ட்டு அவ்வளோதான். கத்தார்சிஸ்னால் பர்கேஷன் ஆஃப் எமோஷன், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர ஒரு மொமெண்ட்டு தான் கத்தார்சிஸ், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வியூஸ் ஆன் ட்ராஜடி. நான் சொன்ன மாதிரி இவருக்கு ட்ராஜடி தான் உசுருங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்னங்கிறாருன்னா இமிட்டேஷன் ஆஃப் அன் ஆக்ஷன் நாட் நரேஷன் அப்படிங்கிறாரு. த செகண்ட் பார்ட் இஸ் கன்சர்ன்டு வித் த ஃபங்க்ஷன் அண்ட் எமோஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராஜடி, தட் இஸ் கத்தார்சிஸ். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா பிசிடி டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி நான் இதை அப்படி தான் வந்து மென்ஷனே பண்ணுவேன். நான் எஸ்பிடி எமர்ஜென்சின்னு தான் படித்தேன். எஸ்பிடினா சாங்கு ஸ்பெக்டக்கிள், ஐ மீன் சாங்கு பிளாட்டு கேரக்டர், இல்லாட்டி இப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் பிசிடி டிஎஸ்எஸ் அப்படின்னு. பிசிடி டிஎஸ்எஸ்னால் பிளாட்டு கேரக்டரு தாட்டு டிக்ஷன், அதுக்கடுத்து சாங்கு ஸ்பெக்டக்கிள். இந்த சாங்கு ஸ்பெக்டக்கிள்ஸ் கூட கடைசி. இந்த பிளாட் அண்ட் டிக்ஷன் தான் இம்பார்ட்டண்ட்டுங்க, அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 6 எலமெண்ட்ஸுமே என்னது, ஒரு ட்ராஜடியோட ஸ்ட்ராங்கான எலமெண்ட்டுன்னு யார் சொல்கிறாங்க? நான் சொல்ல, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. பிளாட் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் இஸ் த சோல் ஆஃப் ட்ராஜடி. இது வந்து பல தடவை கேட்டு 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 எல்லாம் டென்ஷன் ஆகி கரெக்டாக எழுதிட்டு வர ஆன்சரு. எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்கன்னா, கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாலும் தப்பான ஆன்சர் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், கோவத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு பேசிக்கான கொஷின். பிளாட் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் இஸ் த சோல் ஆஃப் ட்ராஜடி. அவங்க கொஷின் எப்படி ஃபேன் பண்ணுவாங்க, டேஷ் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் இஸ் த சோல் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தி எபிசோடிக் பிளாட். இவர் வந்து பிளாட்டை பற்றி பல விஷயங்கள் சொல்லுவார், அதாவது டைப்ஸ் ஆஃப் பிளாட் பற்றியும், அதுக்கடுத்து வந்து என்னென்ன வேரியஸ் பிளாட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். சிம்பிள் பிளாட்டு, காம்ப்ளெக்ஸ் பிளாட்டு, அதுக்கடுத்து ரவுண்ட் பிளாட்டு, அப்புறம் ஃப்ளாட் பிளாட் அப்படிம்பாங்க. ஃப்ளாட் கேரக்டர், ரவுண்ட் கேரக்டர்னால் ஒன்றும் கிடையாது. ஃப்ளாட் கேரக்டர்னால் என்னப்போ வந்தான், ஆனால் இந்த கேரக்டர்னால அந்த படத்தில் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அப்படின்ட்டு போகிறது தான் ஃப்ளாட் கேரக்டர். ரவுண்ட் கேரக்டர் அப்படின்னா இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு ஒருத்தி அந்த பிளேவோட எண்டிங் வர 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 நல்லவங்களாக ஆகிட்டு வருது. அதை தான் வந்து என்னங்கிறாங்க ரவுண்ட் கேரக்டர் அப்படிம்பாங்க. ஸோ பெரிபெட்டியா, டிஸ்கவரி, அனக்னாரிசிஸ் இதெல்லாம் என்னென்ன எலமெண்ட்ஸ்னு கொஞ்சம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்கோ. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிபெட்டி அண்ட் அனக்னாரிசிஸ். பெரிபெட்டி மீன்ஸ் ignorance of truth and anagnosis is the realization of truth. அப்புறம் வந்து அரிஸ்டாட்டில் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கிறது ட்ராஜடி பற்றி பேசும்போது 3 யூனிட்டிஸ் பற்றி பேசியிருக்காரு. என்ன 3 யூனிட்டிஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? த யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். இப்படி படிச்சுக்கோங்க, டேப் யூனிட்டி அப்படின்னு படிச்சுக்கோங்க. டைம், ஆக்ஷன், பிளேஸ், ஆர் டைம், ஆக்ஷன், பிளேஸ், இல்லை பிடிஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம். பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷன், இந்த 3ஓட யூனிட்டியும் தான் ஒரு ட்ராமாவோட எசன்ஸு அப்படிம்பாரு. அதாவது இது வந்து என்னென்னு ரஃபாக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிளாட் ஷுட் இன்கார்பரேட் அண்ட் ஒன்லி தோஸ் ஆக்ஷன்ஸ் இன்டிமேட்லி கனெக்டட் வித் ஒன் அனதர் அண்ட் அப்பியர் அஸ் அ ஒன் ஹோல். அதைத்தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இன்டிமேட், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ டைக்ரெஷன்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட், பட் இந்த மேட்ரு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது த்ரில்லர் மூவின்னு வச்சுக்கோங்க. த்ரில்லர் மூவியில் போய் 1000 டான்ஸு, காமெடி அப்படி இப்படின்னு வச்சு அந்த படம் ஓடுமா? ஓடாது. ஏன்னா அதே சீரியஸ் மூவி, அதில் எதுக்குங்க காமெடி ட்ராக்லாம் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட்? அதே தான். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆக்ஷனை எடுத்து அந்த படம் அந்த ஆக்ஷனை நோக்கியே தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், ஒரே பாதையில் போயிட்டுருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பாதைக்குள்ளேயும் தலையை விட்டு நோண்டிகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சார்,
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கைதி படமே எடுத்துக்கோங்க. இப்போ கைதி படத்தை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பற்பல எலமெண்ட்ஸை உள்ளே சொருகி விட்றேன். எதுக்காகன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் வந்து அதில் நடிக்கிறாரு. ஸோ அதனால் அந்த கதையில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க ஸ்டோரியே கொஞ்சம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து நிறையா விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்ப்பா இந்த படத்தில் என்ன தாண்டா சொல்ல வரீங்க? அதாவது ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஊழலை ஒழிப்போம் அப்படின்ட்டு அப்படியே பெண்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் நம்ம தேசிய அதாவது ஒருமைப்பாட்டை வந்து கடைப்பிடிக்கணும். அப்படியே இந்த பக்கம் ஓடி வந்து அந்த ஹீரோ இத்தனை விஷயத்த சொன்னால், ஏன்பா இத்தனை விஷயத்த சொல்கிறீங்கப்பா, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க. ஏன்னா இந்த படம் ஒரு த்ரில்லர் படம். நீ எதுக்கு தேவையே இல்லாமல் இத்தனை சமூக மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்க? ஏதோ ஒரு காமெடி படம்னா கூட நீ சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த படத்துக்கு இந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைம்ங்கிறது ஒன்று தான். இது வந்து த கோர்ஸ் அண்ட் டைம் ஆஃப் ஆக்ஷன். சில படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50 வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்கும்போது போடுவாங்க. அப்புறம் 30 வருடங்களுக்கு பின் அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் மறுபடியும் 20 வருடங்களுக்கு பின் தற்போது அப்படின்னு போட்டு, ஏன்பா இத்தனை வருஷமாயா கதை ஓடும், ஒரு நாளில் அந்த கதையை கொண்டு வரணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த 3 யூனிட்டையும் ஃபாலோ பண்ண, இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ண ஒரே ஆத்தர் அப்படின்னா ஷேக்ஸ்பியரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட எல்லா பிளேஸும் வந்து தே ஃபாலோ த 3 யூனிட்டிஸ் ஆஃப் அரிஸ்டாட்டில் ஆர் 3 யூனிட்டிஸ் ஆஃப் ட்ராமா. ஓகேங்களா? ஓகே. And the characters must be good, some amounts of wickedness, characters must be appropriate, the characters must have likeness, consistent. Tragic hero, இப்போ வந்து நானே சொன்ன மாதிரி அவருக்கு ட்ராஜடி தான் உயிர். யாருக்கு? அரிஸ்டாட்டிலுக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ராஜிக் ஹீரோக்கான சில எலமெண்ட்ஸும் சொல்கிறாரு. லட்சணம், ஒரு ட்ராஜிக் ஹீரோனா இப்படி இருக்கணும் சார், அவன் தான் சார் ட்ராஜிக் ஹீரோங்கிறாங்க. கேரக்டர் ஆஃப் நோபல் ஸ்டேச்சர் அண்ட் கிரேட்னஸ், அதாவது ரொம்ப நல்லவன், நிறைய நல்லது செய்யக்கூடியவன், ஆனால் அவங்ககிட்ட இந்த ஒரு பிரச்சனை தாங்க இருக்குது அப்படிம்பாங்க. பல இடத்துல போய் கேட்டிங்கன்னா, அவர் நல்லவர் தான் ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வைப்பாங்க. அந்த இக்கு தான் என்னது, இந்த இடத்துலையும் இக்காயிடுது. அந்த இக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹமர்ஷியா அப்படிம்பாங்க. ஹமர்ஷியானா ட்ராஜிக் ஃப்ளா. தம்பி ரொம்ப நல்லவர் ஆனால் முன்கோபி. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹமர்ஷியான்னு நான் முன்கோபி, அந்த முன்கோபிங்கிற ஒரு ஆட்டிடியூடை சொன்னேன் அப்படின்னா முன்கோபம். ஸோ அந்த முன்கோபத்தினால அந்த பையன் தப்பாக டெசிஷன்ஸ் எடுக்க போய் வரிசையாக தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பெரியவங்க 2 தடவை வந்து சொல்லியும் கேட்காதவன் என்ன பண்ணுறான், தானாகவே கெட்டு அழிஞ்சு போயிடுறான். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சே இவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை போய் பண்ணி இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் முதல்ல தோன்ற விஷயம், மிகப்பெரிய சிவபக்தன், அவன் போய் சீதாவை இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லாட்டி இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ ராவணனுக்கு அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் அவருடைய ஹமர்ஷியா என்னது, மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்தது. செகண்ட்லி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ட்ராஜிக் ஹீரோவோட எக்ஸாம்பிளுக்கு ஹேம்லெட்டை தான் சொல்லுவாங்க. ஹேம்லெட்டுக்கு இப்போ ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடியில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தெல்லோ எடுத்திங்க அப்படின்னா, ஒத்தெல்லோ வாஸ் அன் ஆஃப்ரிக்கன் மூர். அவர் வந்து ஒரு கருப்பின மூர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மிலனில் ஒரு பெரிய நோபல், அதாவது ஒரு பண்ணையாருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது அந்த பண்ணையாருக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இவனை நல்லவன் இல்லை, பண்ணாத அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகுது. முடிஞ்சதுக்கப்புறம் இவன் சந்தேக பிராணி. ஏன்னா அவன் ரொம்ப அழகாக இருப்பா, இவனை ரொம்ப கேர் பண்ணுவாள். நம்மளாம் அழகாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் அவன் என்ன பண்ணிடுவான்னா அவளை போட்டு தள்ளிடுவான். சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமையும். கடைசியில் வந்து அவன் என்ன பண்ணுவான், சந்தேகத்திலேயே வந்து அவன் ஒய்ஃபை கொண்டுருவான். கொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ, அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனை ஏமாற்றியிருப்பான் அப்படின்னு. இவ்வளோதாங்க கதை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹீரோஸ் டவுன்ஃபால், ஹமர்ஷியா ட்ராஜிக் ஃப்ளா. இப்போ தான் நான் பார்த்தேன். ஹேம்லெட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவன் வந்து எல்லா வேலையும் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அந்த போஸ்ட்போன் பண்ணுற அந்த ஆட்டிடியூடு தான் ஹேம்லெட்டோடைய
ப்ராப்ளம். அவரோட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு விஷயம், ஒரே ஒரு வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த வேர்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ட்ரை டு கிவ் த கிரேட்டஸ்ட் ட்ராஜிக் ஹீரோஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் ட்ரை டு ஃபாலோ ஆர் ட்ரை டு கிரியேட் வாட் ஆல் திங்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தேர் ட்ராஜிக் ஃப்ளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேம்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்போனிங் திங்ஸ் ஒரு ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலும் நம்ம சொன்னால் இன்றைக்கி பண்ணிடலாம், அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஹி ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் போஸ்ட்போனிங். ஸோ அது வந்து அவரோட ட்ராஜிக் ஃப்ளா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தலோ சொன்ன மாதிரி ஹீ இஸ் லைக் வெரி மச் கன்ஃபியூஸ்ட், ஹீ கேனாட் டேக் அ ப்ராப்பர் டெசிஷன். ஸோ அவனோட பிரச்சனை என்னென்னா நம்பிக்கை இல்லாமை. மூணாவது ரொம்ப 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 சிம்பிள், ஒத்தல்லோ. ஸோ ஒத்தல்லோ சொல்லி முடிச்சிட்டோம்ல. கிங்லியர் வந்து அவரும் நம்ப மாட்டார். ஹீ ஃபால்ஸ் ப்ரே டு ஈவில். அந்த ஈவில்னஸ் தான் அவருடைய ஹமர்ஷியா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேரக்டர் தான் அவங்களுடைய லைஃப்பில் அத்தனை நல்ல விஷயம் இருந்தாலும் அப்படியே பெரிய ஓட்டையை க்ரியேட் பண்ணி அவங்கள அழிச்சிடும். So catharsis, purification or purgation of emotions. So it explains the function of tragedy to arouse pity and fear. அந்த படத்தை பார்க்கும்போது, இப்போ பாலா படத்தெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம்லாம் என்ன ஆயிரும், ஒரு 2-3 நாளைக்கு வந்து காணாமல் போயிடும். ரொம்ப சிம்பிள். ஏன்னா என்னப்பா இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து உங்களுக்குள்ளே இருக்க ஒரு கருணா பாவத்தை அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா ப்ரொவோக் பண்ணி விட்டுருவார் இல்லையா? ஸோ பாலா படத்தை பார்த்து வரும்போது, ஏன்பா பாலா படத்துக்காக போயிட்டு வந்த வாழ்க்கை என்ன அவ்வளோ வெறுத்து போச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட்கோரான ட்ராஜடியாக இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், எஸ்பெஷலி அந்த ப்ரைம் கேரக்டர் இறக்கும் போதோ இல்லை அந்த இடத்த விட்டு நகரும் போதோ நம்மளையும் அறியாமல் நம்ம மனசில் என்ன ஆகும், ஒரு பெரிய பாரத்தை சுமப்போம். அந்த பெரிய பாரம் என்ன பண்ணோம்னா நமக்கு மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்க கஷ்டத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது மன ஆறுதல் கிடைக்கும். சரிங்களா? ஹமர்ஷியா லிஞ்ச் பின் ஆஃப் ட்ராஜடி. அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ட்ராஜிக் ஃப்ளா தான் வந்து என்னவாக இருக்குது, அவருடைய அந்த கதை முடியறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கதை முடியறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிங்லியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கிங்லியர் வந்து கோவப்படாமல் அன்பாக பேசியிருந்தாருன்னா அவரோட 3வது மகள் அனுப்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா அந்த மொத்த சொத்தையும் வந்து அந்த பொண்ணுக்கு கையில் தான் கொடுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் என்ன இருக்குன்னா, தன்னோட மூத்த மகள்கள் 2 பேர் சொல்லக்கூடிய நஞ்சு கலந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி இந்த 3வது மக வந்து எதுவும் சொல்லாதப்போ என்ன பண்ணிடுவார்னா, நீ ஒரு நன்றி கெட்டவள், வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவார். ஸோ யாரையும் நம்பாமை, நாட் யூஸிங் ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டி இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் கிங் லியர். சரிங்களா? a tragic flaw which leads to the downfall of a hero. வந்துருச்சு அந்த வார்த்தை. Hamartia is procrastination in the case of Hamlet, jealousy in the case of Othello, a surrender to physical self in the case of Antony. கிளியோபட்ரா அழகில் அப்படியே மூழ்கிடுவான் மார்க் ஆண்டனி வேற, இது வேற ஆண்டனி. ஸோ அரிஸ்டாட்டில் sees Hamartia not as a moral sin but as an error. அவ்வளோதான். எந்த ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் சின்னதாக ஒரு டிஃபெக்ட் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ ட்ராஜிக்கல் ப்ளஷர் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, இதெல்லாம் கொஷின்லேயே வராது, விட்டுருங்க. சரியா? இந்த கொஷின்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. What are the 6 elements of tragedy in 3 parts? PCT, DSS. ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6 elements of plot of a tragedy na PCT, DSS. Next, what type of plots did Aristotle refer to as bad? ஸோ சும்மா எபிசோடாக சீரியலாக ஓடிட்டுருக்க கதையெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க.
சுறுசுறுப்பாக இருக்கணும், நச்சுன்னு இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆனால் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு, வெல் ஆர்கனைஸ்ட் ட்ராஜடி இட் ட்ரைஸ் டு கிரியேட் பிட்டி, ஃபியர் அண்ட் சிம்பத்தி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடவுள் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் அந்த பரதேசி படம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே அறியாமல் ஒரு பயம் வரும். என்னப்பா இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளே கேட்டுக்குவோம், இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள கேட்போம். அந்தளவுக்கு என்னவாக இருக்கும், ஹார்ட் கோர் ரியாலிட்டியாக பாலா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதுதான் ட்ராஜடியோடைய பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட். பிசிடி டிஎஸ்எஸ். நெக்ஸ்ட்டு, விச் எலமெண்ட் ஆஃப் ட்ராஜடி இஸ் most important? Plot, catharsis, purification, purgation of emotions. Reversal in tragedy is reversal of fortunes. Anagnosis or recognition is a change from ignorance to knowledge. So Aristotle's most beloved tragedy, Oedipus the King. அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஈடிபஸ்ங்கிற ஒரு ராஜா, ஈடிபஸ் ரெக்ஸும்பாங்க. அது வந்து அந்த ராஜாவோட டேல் எப்படி போகும்னா ரொம்ப கேவலமாக போகும். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவன் குழந்தையாக இருக்கும்போதே வந்து ஒரு சூட்செயர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜோசியர், சூட்செயர் அப்படின்னா ஜோசியர். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த குழந்தையால் உங்கள் நாட்டுக்கும் உங்களோட ஆட்சிக்கும் உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னா உடனே ராஜா என்ன பண்ணுவார், இந்த குழந்தைய உடனே கொண்டு போய் கொன்று அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவார். அவரோட சர்வெண்ட்டோ அவர் கொண்டு போய் கொல்ல போகிற நேரத்தில் இந்த அழகான குழந்தையோட மூஞ்சியை பார்த்துட்டு அவர் கொல்றதுக்கு மனசு இல்லை. அதனால் வேற ஒரு நாட்டுக்கு அவரை தூக்கிட்டு போய் வளர்த்துறாரு. ஸோ இப்போ வளர்த்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அந்த பையன் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தன்னை பெற்ற அப்பாவோட கண்ட்ரி மேலேயே படையெடுக்கிறான். தன்னோட அப்பான்னு தெரியாமல் அவன் வந்து ஆக்சுவலி ஒரு மர்சனரி ஆரம்பித்து ஒரு பெரிய படைத்தளபதியாகி அவங்க அப்பா நாட்டை படையெடுக்கிற கட்சியில் போய் சேர்ந்துடுறான். அவங்க அப்பாவை படையெடுத்து சண்டை போட்டு கொண்டுறான். அந்த காலத்தில் சண்டை போட்டு கொன்னதுக்கப்புறம் அந்த எதிரி நாட்டு மன்னனோட மனைவி உங்களோட மனைவி ஆயிடுவா. இப்போ என்ன இருக்குது, தன்னோட அப்பான்னு தெரியாமல் கொண்டிருப்பார். தாயவே வந்து என்ன பண்ணியிருப்பார், தாரமாக ஏற்றிருப்பார். அதனால் அப்புறம் தாரமாக ஏற்றதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுருவார். இப்போ என்ன ஆயிடும்னா, இது எல்லாமே தாயின்னு தெரியாமல் அவர் பண்ணுறனால அந்த ஊரில் வந்து மழை பெய்யாது, எதுவுமே நடக்காது. அப்போ என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஆரக்கிள் இவர் கிடைக்கிது. டேய், நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறது உங்கள் அம்மாடா அப்படின்னு தான், ஓ மை காட் என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கண்ணை பிடிங்கிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணிடுவார், ராஜா பதவியே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கண்ணை பிடுங்கி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, தன்னோட இக்னரன்ஸ் தான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுதான் வந்து அவருடைய ட்ராஜிக் ஃப்ளா. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு கிரேட் ஹீரோவும் ஒரு காரணத்தினால கீழே விழுகிறாங்க. கீழே விழுகிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால கீழே விழுகிறாங்க. அதுதான் ஹமர்ஷியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இவ்வளோதான் வந்து அரிஸ்டாட்டிலோட ஐடியா. Now we'll move on to the questions. Who is often considered the father of literary criticism? Aristotle. Plato கிடையாது, அரிஸ்டாட்டில் தான். Which ancient civilization produced earliest known works of literary criticism? Greek. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா Greek literature. Which term refers to the imitation of human behavior and character in literature? இப்போ தான் பார்த்தோம், Mimesis. Who introduced the concept of catharsis in literary criticism? Aristotle. Which critic wrote on the treatise on the sublime? Longinus. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த சப்ளைம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. சப்ளைம்ங்கிற விஷயமேனா என்ன விஷயம் அப்படின்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எலிமெண்ட் ஆஃப் நேச்சர் பட் விச் இன்ஸ்டில்ஸ் ஃபியர் இன் யூ. அதுதான் சப்ளைம் அப்படிம்பாங்க. பெரிய மலையை பார்க்குறீங்க, அப்போ அந்த மலையை பார்க்கும்போது ஒரு வகையான வாவ் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் எப்போ இவ்வளோ பெரிய மலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அந்த ஃபீலை தான் சப்ளைம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ளைம் இஸ் ஒர்க் பை Longinus. நெக்ஸ்ட்டு, ஹூ எம்ஃபசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்கரம் இன் லிட்ரேச்சர்? ஹொரேஸ். அப்புறம் த்ரீ யூனிட்டிஸ் இன் ட்ராமா. ஹூ இஸ் நோன் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் 3 யூனிட்டிஸ் இன் ட்ராமா? கார்னைல். பட் இந்த 3 யூனிட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாராக இருக்கும் அப்படின்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா? வெர்சிமிலிட்யூட். விச் கிரிட்டிக் இன்ட்ரடியூஸ் த ஐடியா ஆஃப் வெரிசிமிலிட்யூட்? வெர்சிமிலிட்யூட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், எம்ஹெச் ஏப்ராம்ஸ் புக்கில் படித்து பார்த்து டெஃபினிஷன் என்னங்கிறது எழுதி வைக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு, an essay of dramatic poesy was written by John Dryden. Which critique is associated with phrase the pleasure of the text? Roland Barthes.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா an essay of dramatic poesy அப்படிங்கிறது வந்து ட்ரைடன் எழுதியிருப்பார். an essay of dramatic poetry or poesyங்கிறது இவரோடது. டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரிங்கிற ஒர்க் வந்து பிபி ஷெல்லியோடது. அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விச் கிரிட்டிக் இஸ் அசோசியேட்டட் வித் த ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் ருலன் பாத். அதுக்கடுத்து ஆங்ஸைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அ புக் பை ஹரோல்ட் ப்ளூம். Who is known for the concept of intentional fallacy? W.K. Wimsatt and Monroe Beachley. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக மட்டும் இருக்காது. ஓவராலாக தியரியில் நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ கோ த்ரூ தெம். ஸோ விச் கிரிட்டிக் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம்? ஆர்கிடைப்புன்னு நான் நேற்றே சொன்னேன், உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆர்கிடைப்பல் அப்படின்னாவே நார்த்ரோப் ஃப்ரை தான். ஓகேங்களா? குட். So the next term, hermeneutics, refers to the study of hermeneutics அப்படின்னாவே இன்டர்பிரிட்டேஷன். நீங்கள் பார்க்குற கோணத்தையும் பார்க்குற விதத்தை வச்சுமே என்ன ஆயிரும், நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் யார்? ஹெர்மியோனாட்டிக்ஸ். நம்ம ஊரில் சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கூட ஹெர்மெனாட்டிக்ஸ் தான். பிகாஸ் they interpret the nature and the way of life in a different way. Next is simulacra and simulation is a work by which critic? Jean Baudrillard. அதுக்கடுத்து who is known for the concept of author function? Author function by Michel Foucault. Next, which critic introduced the concept of dialogism? Dialogism, Mikhail Bakhtin. Dialectic mode அப்படின்னா யார்? Dialectic expression அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் படித்தோம், Plato. Next, who is associated with the concept of the death of the author? இதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ரோலன் பாத். The new criticism movement originated in which country? United States. The Russian formalist movement was known for its focus on linguistic devices. ஸோ அவங்க வந்து லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரக்சராகவும் அவங்களுடைய மொழியை பரப்பக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? விச் கிரிட்டிக் காயின் த டேர்ம் அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்? உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கோரிலேட்டிவ்னா நோ டவுட் டிஎஸ் எலியட். மிரர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜாக்கஸ் கிளாராந்து. நெக்ஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் அதரிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இதுங்க, நீங்கள் இவங்க, நாங்கள் அவங்க. ஸோ அந்த அவங்க இந்த இவங்க ஆக முடியாதுங்கிறது தான் அதரிங். எட்வர்ட் சாயித். நெக்ஸ்ட் விச் கிரிட்டிக் இஸ் நோன் ஃபார் த மித் ஆஃப் சிசிஃபஸ்? ஆல்பர்ட் கேமஸ். சிசிஃபஸ்ங்கிற கடவுளை பற்றி என்னங்கிற அந்த மித்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு த கான்செப்ட் ஆஃப் சபால்டன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் இவங்கள தான் ஞாபகத்துக்கு நீங்கள் வரணும். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச்லேருந்து ஒரு முக்கியமான டீகன்ஸ்ட்ரக்ஷன் புக்கையே வந்து தமிழுங்கிற பாருங்கள், இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அ டாக்டரல் தீசஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐ ஹவ் met her once. Who introduced the term hegemony? Hegemony was introduced by Antonio Gramsci. Death of the author, authorial intention வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர். ஸோ ஒரு ஒர்க்கை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா அதை நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணலாம். இப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும்னு நான் இன்றைக்கி சொல்லவே முடியாது. தட் இஸ் வாட் யூ கால் அஸ் தி டெத் ஆஃப் தி ஆத்தர். எப்போ ஒருத்தன் எழுதி முடிச்சிட்டானோ அப்போவே அவனுக்கும் அந்த ஒர்க்குக்கும் சொந்தம் கிடையாது. அதாவது எழுதி முடிச்சு அதை பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் இஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக் வியூஸ். அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கஸ் தெரியுதாவோடது. ஜாக்கஸ் தெரியுதா இஸ் நோன் ஃபார் வாட்? எந்த கிரிட்டிக்கல் தியரி அல்லது ஏஜு கூட இவரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். டீகன்ஸ்ட்ரக்ஷனா இல்லை போஸ்ட் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம்னு இருக்கு இல்லையா, அதில் எந்த ஸ்கூலில் வந்து இவர் வராரு பார்த்துக்கோங்க. மேட் உமன் இன் தி அட்டிக் கான்செப்ட் வாஸ் பை சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் கபார். நெக்ஸ்ட்டு விச் கிரிட்டிக் இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்? ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னாவே ஃபெர்டினண்ட் தி சசூரியன் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1960 லிங்குவிஸ்டிக் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இவர் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசத்துக்கு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒர்க், ஃபெர்டினண்ட் தி சசூர். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டினாவது வரும். அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.